காணும்டா. இல்லடா. ஆட்டோ 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 அண்ணா அண்ணா நிறுத்துங்கண்ணே அண்ணே. ஆட்டோ ஆட்டோ அண்ணா ஆட்டோ ஆட்டோ அண்ணா அண்ணே என்ன கொஞ்சம் அந்த மெயின் ரோட்ல விட்டுருங்கண்ணே. அண்ணே கொஞ்சம் சீக்கிரம் போங்கண்ணே. சீக்கிரம் 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 ஸ்பீடா போங்க. இல்லக்கா வரலையா? சரி இரு இரு கண்டுபிடிச்சிடலாம். இரு எங்க ஓடிட போறான்? கிட்ட இருந்து அவனால தப்பிக்கவே முடியாது. அவன் எங்க தெரியும் கிடைக்கல, ஓடிட்டான் போல இருக்கு. திருட்டு பையா. ஓட்டானா ஓடிட்டானா? டேய் பாத்தீங்களா? எங்க பாத்தீங்களா? தேடி பாருங்க. ஒழுங்கா பாத்தீங்களா இல்ல ஓடி வந்துட்டீங்களா? பாத்தீங்களா சொல்லுங்கடா. எவ்வளவு தேடி பாருங்க. இல்ல காணோம், கிடைக்கலக்கா. அன்பு நீ கவலைப்படாத, அவனை தேடலாம். இரு அவன் எங்க போயிட போறான்? அண்ணி நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க அண்ணி, பார்த்துக்கலாம். எப்படி சக்தி கவலைப்படாம இருக்க முடியும்? கூடவே இவங்க வேற போயிருக்காங்க. இதெல்லாம் தேவையா சக்தி? என்ன நியாயம் இருக்கு இதுலலாம்? எதுக்கு சக்தி அவன் காலம் பூரா அழுதுகிட்டே இருக்கணும்? ஏன் அவனுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை வாழக்கூடாதா? நீயும் அவங்களோட சேர்ந்துட்டு அவங்க பக்கம் நிக்கிறது எனக்கு அதிசயமா இருக்கு. சரிதான், நீ எந்த பக்கம் யோசிக்கணும், யார் பக்கம் நிக்கணுங்கிறதுலாம் உன் முடிவுதான். ஆனா இந்த விஷயத்துல நான் யாருக்காகவும் எதுக்காகவும் யோசிக்க மாட்டேன் சக்தி. வீட்ல இருந்து மொத்தமாவே விலகி போயிருந்தேன்னா திரும்பவும் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன்னா அதுக்கு காரணமே என் மகன் தான். அவனோட வாழ்க்கைக்காக மட்டும்தான் நான் வந்தேன். அதுக்காக தான் இன்னமும் இந்த வீட்ல இருக்கேன்னா. இந்த விஷயத்துல என் மகனோட விருப்பத்துக்கு எதிரா யார் என்ன நினைச்சாலும் அது நடக்காது சக்தி. எங்க கிட்ட இருந்து மொத்தமா விலைக்கு வைக்கணுங்கிறதுக்காக புது நம்பரை கொடுத்து வச்சிருக்காங்க. அவன்கிட்ட நான் பேசலனாலும் எனக்கு புரியுது சக்தி அவன் மனசுல என்ன ஓடுதுன்னு. அண்ணி இப்போ நீங்கள் தர்ஷன்கிட்ட பேசணும் அதானே? ஆமா. அவன் நம்பர் என்கிட்ட இருக்கு, ஒரு நிமிஷம் இருங்க. யோ அந்த கேமரா ஓபன் பண்ணி பாரு, சீக்கிரம் பாரியா. யார் கால் பண்றா? அறிவு, சக்தி பையா ஃபோன் பண்றான். என்ன? ஏய் தர்ஷன்கிட்ட ஃபோனை கொடு. ஏய் அந்த நார புரிய ஓடிட்டான். எது ஓடிட்டானா? ஏய் என்ன உளறிக்கிட்டு இருக்க? தாரு வெறியில இருக்க. அவன் தான் ஓடிட்டாங்கல்ல. அவன் என் கையில மாட்டட்டும். பார்த்த இடத்துல அவனை கண்டதுமா வெட்டி உன் காலடியில வந்து போடுறேன் பாரு. ஏய் 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 தாரு, உனக்கு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். எங்க வீட்டு பையன் மேல கையை வச்சா உன்னை உசுரோட விட மாட்டான் பாத்துக்க. ஏய் நான் வெறியில இருக்க வெச்சு தோடா. ஏய் ஹலோ சக்தி என்ன ஆச்சு? என்னப்பா என்னடா பிரச்சனை? என்னாச்சு சக்தி? என்ன ஆச்சு? தர்ஷன் எங்க ஓடிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவ. இந்த அறிவுக்கரசி ஏதோ கதை விட்டுக்கிட்டு இருக்கா. என்ன இது தர்ஷனை காணுமா? ஏடா அவ போனை போட்டு உங்ககிட்ட சொன்னாலா? டேய் நீ என்னத்த லூசு மாதிரி கேட்டுக்கிட்டு இருக்காதடா. நான் தர்ஷனுக்கு போனை போட்டா இவ போன் எடுக்கிறா. அவ என்னமோ கண்ட மேனிக்கு உளறிக்கிட்டு இருக்கா. ஆமா, அவ எதுக்கு புள்ள போன வாங்கி வச்சிட்டு இருக்கா? இந்த விவரம் முக்கியமா உனக்கு? ஆமா அதுதான் முக்கியம். அவதான கூப்பிட்டு போயிருக்கா. அவ புள்ளைய கூப்பிட்டு வச்சு டார்ச்சர் பண்ண மாட்டான்னு நினைச்சியோ? டேய் இருமா, நீ போனை போடு, இந்த அறிவுக்கு போனை போடு. போனை போடுறா. இவன் போனை போட்ட உடனே எடுப்பா. சக்தி எங்க போனா சக்தி? அவன் எனக்கும் தெரியல. அவ என்னமோ போட்டு உளறிக்கிட்டு இருக்கா. எனக்கும் ஒன்றும் தெரியல. அறிவு அதை எடு. இவன் ஒருத்தன் கட் பண்றானே. கட் பண்றாள. மறுபடியும் போடு. போடு அவளுக்கு. இந்தா என் புள்ள
மட்டும் எனக்கு கிடைக்கல, நான் யாரையும் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். கொண்டும் துண்டமா வெட்டி போட்டுருவேன். டேய் வாய மூடு. என்ன சவுண்ட் விட்டு இருக்க? தயவு செய்து எடுத்து பேச அறிவு. உனக்கு இப்ப என்ன வேணும்? ஏய் என்ன? ஒரு நிமிஷம். டேய் போடுறேன், ஸ்பீக்கர் போடுறேன். சரி அறிவு, எங்க இருக்க? என்ன பிரச்சனை? என்ன பிரச்சனை? எங்களெல்லாம் முட்டாளாக்கிட்டு அந்த நாலு பையன் ஓடிட்டான். அவன் எங்க போனா, எவன் கூட ஊர் பொறுக்க போயிருக்கான்னு கேமரால பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். யாரு? அவனை விட மாட்டேன். அந்த பொறுக்கி பையன் எங்க போயிருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை மிதிக்கிற பாரு. பாரு. அவசரப்படாத. அறிவு இருக்கா உனக்கு? வேற என்ன செய்ய சொல்ற? அவன் போகட்டும்னு வாழ்த்தி வழி அனுப்பி வைக்க சொல்றியா? அந்த பையன் எங்க போனான்னு இன்னும் 5 நிமிஷத்துல எனக்கு தெரிஞ்சிரும். இரு. அந்த பையன் பேக் சைடு காம்பவுண்ட் எகிரி குச்சி போயிருக்கான். கேளு. கேட்டியா? காம்பவுண்ட் எகிரி குச்சி ஓடி இருக்கான் அந்த நாய் பையன். கேக்குதுல? அந்த வீடியோ இங்க வருது. இனி அவனை விடவே மாட்டேன். ஏதோ சின்ன பையன் நினைச்சவன எவ்வளோ பெரிய வேலையை பார்த்துட்டு ஓடி இருக்கான் அவன். அவனுக்கு இருக்கியா? அவனுக்கும் இருக்கு, உன் குடும்பத்துக்கும் இருக்கு. ஏய் சரி, முட்டாள்தனமா எதுவும் பண்ணி தொலைச்சிடாத. நீ முதல்ல வீட்டுக்கு வா, அண்ணன் பேசிட்டு அதுக்கப்புறம் பாத்துக்கலாம். என்னது? வீட்டுக்கு வரணுமா? அங்க வந்து என்ன வேலை சுப்பிட்டு இருக்க சொல்றியா? ஐயோ, தர்சன காணன் உட்கார்ந்து அழ சொல்றியா? அறிவு இருக்கா? வானா வாயேன். தாரு, ஒண்ணு அந்த பையல முழுசா உசுரோட தூக்கிட்டு வரேன், இல்லையா வெட்டி சாக்குல தூக்கிட்டு வந்து உன் வீட்டு வாசல்ல போடுறேன். டேய் புறட போடா. ஏமா அறிவு, நான் சொல்றேன்ல, முதல்ல வீட்டுக்கு வாணி. அந்த பையன் வரதுக்கு நான் பொறுப்பு. வீட்டுக்கு வாணி. நீங்க பொறுப்புன்னா இந்த ஓடி போயிட்டான். வா சொல்றேன்ல, வாங்க. என்னமா சொல்லிருக்கா? அன்பே, நீ ஒன்றும் பயப்படாத சரியா? தர்சன் உனக்கு தான். அவனை நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் சரியா? அழக்கூடாது தங்கம். யோ, பாத்து எடுத்து வை. பாக்குறேன் மேடம். அறிவு, அந்த ஆள் வீட்டுக்கு வா. வா. எடுத்து அவன் போன் கழிச்சு. சரிங்க மேடம். இது பாரு கதிரே, நான் சொல்லிட்டேன். என் புள்ள மட்டும் இங்க வரல, நடக்கிறதே வேற. மாப்பிள்ள, நான் தான்டா. ஒன்றும் இல்லை, வீட்டில் ஒரு முக்கியமான பர்சன் மிஸ்ஸிங்கு, தேட வேண்டியது இருக்கும்.